அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல நம்ம டைம் அண்ட் ஒர்க் பேசிக்ஸ், அதாவது பேசிக்ஸ், அதுக்கப்புறம் 2 மேன் ஒர்க் மெத்தட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம 3 மேன் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 மேன் ஒர்க்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏங்கிற ஒரு வேலையை ஒரு சம் டேஸ், அதாவது ஒரு 10 நாளில் முடிக்கிறாரு. பிங்கிற ஒரு வேலையை ஒரு 15 நாளில் முடிக்கிறாரு. சிங்கிற ஒரு வேலையை ஸோ ஒரு 20 நாளில் முடிக்கும் போது, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம 3 மேன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது 3 தனித்தனியான நபர்களை கொடுத்துட்டு அவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் 3 மேன் ஒர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சேம் நம்ம 2 மேன் ஒர்க் பார்த்தா அதே கான்செப்ட் தான் நம்ம 3 மேன் ஒர்க்லையும். ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கிற டைமை நம்ம திறனாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃபிஷியன்சியாக ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 1 டே ஒர்க் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஒர்க்கை ஆட் பண்ணி தான் நம்ம ஸோ டோட்டலாக அந்த 2 பேரோ இல்லை 3 பேரோ சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நாம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தா, அதாவது பார்ட் 1 வீடியோல பார்த்த 2 மேன் ஒர்க்கான ஒரு ஷார்ட் கட்டை ஜஸ்ட் ஒரு ரிமூவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷார்ட் கட் ஃபார் 2 மேன் ஒர்க். சரிங்களா? ஸோ 2 மேன் ஒர்க்கு இந்த ஷார்ட் கட்டை மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏங்கிற ஒரு எக்ஸ் டேஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு. சரிங்களா? பிங்கிற ஒரு ஒய் டேஸ்ல வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாளா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏ பிளஸ் பி எப்படி செய்வாங்கன்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய். இதை வந்து நம்ம மாடல் 1 அப்படின்ட்டு வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதுவே 2வது ஒரு மாடல் பார்த்திருப்போம். அதாவது ஏங்கிற ஒரு எக்ஸ் டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒய் அப்படிங்கிற டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கும் போது, சரிங்களா, பி மட்டும் தனியா அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். சரிங்களா? ஸோ இதுதாங்க நம்ம 2 மேன் ஒர்க்ல பார்த்த ஷார்ட் கட்டு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்ட் 1 வீடியோவை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ சிமிலர்லி இதே கான்செப்ட்ல தானே நம்ம 3 மேன் ஒர்க்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு வேலையை ஏ பி சி என்பவர்கள் 24, 6, 12 தினங்களில் முறையே செய்து முடிப்பர். அனைவரும் சேர்ந்து செய்தால் எவ்வளவு நாட்களில் செய்து முடிக்க முடியும்? சரிங்களா? ஸோ ஒரு ஒர்க் இருக்கு, அதை 3 பேர் தனித்தனியாக செய்கிறாங்க. ஏங்கிறவர் 24 நாள்ல பண்றாரு, பிங்கிறவர் 6 நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு, சிங்கிறவர் வந்து 12 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்றாரு. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது 3 பேரும் இந்த ஒர்க்கை சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாட்கள்ல பண்ண முடியும்? சரிங்களா? அப்ப ஏங்கிறவர் 24 டேஸ். ஸோ அதுக்கப்புறம் பிங்கிற ஒரு 6 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. அண்ட் சிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 12 டேஸ்ல அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்றாரு. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம டேஸ்ல கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை எஃபிஷியன்சியை கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எஃபிஷியன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது, இது நம்ம எஃபிஷியன்சியா கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன, ஏவோட திறன் பார்த்தீங்கன்னா அப்போ 1/24. சரிங்களா? ஸோ இதை சிமிலர்லி பியோட எஃபிஷியன்சி 1/6, தென் சியோட எஃபிஷியன்சி 1/12. அதாவது அவங்களோட ஒரு நாள் ஒர்க்கை தான் நம்ம அவங்களோட திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 3 பேரும் சேர்ந்து செய்யும் போதுனா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அப்போ 1/24 பிளஸ் 1/6 பிளஸ் 1/12. அவ்வளவுதாங்க. இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 பேர்த்தோட மொத்த திறன் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த மொத்த திறனை வச்சு நம்ம 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை சால்வ் பண்ணுவோமே, ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா கீழே, ஸோ கீழே வந்து பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 24. சரிங்களா? அப்போ 24 தான் எல்சிஎம் இருக்கும்.
சரிங்களா. ஸோ அப்போ மேலே என்ன வரும், ஸோ 24னா இங்கே ஒரு டைம்ஸு ப்ளஸ் இங்கே வந்து 4 டைம்ஸ் ப்ளஸ் 12 வந்துன்னா 2 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும்னா 7/24. சரிங்களா. 7/24 7/24 அப்படிங்கிறது எஃபிஷியன்சி. சரிங்களா. நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1/24, 7/24, 3, 3/7, 4 அப்படின்னு இருக்கு. உங்க 7/24 இருக்கிறதுனால ஆன்சர் நீங்க இதை நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது 7/24 நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க 7/24ங்கிறது என்னது, இங்க வந்து திறன் அப்படின்னு இருக்கு. சரியா. 7/24ங்கிறது நமக்கு திறன் தான் கிடைச்சிருக்கு. இது நம்ம எஃபிஷியன்சி தான் கிடைச்சிருக்கு. சரியா. அப்போ இது நாட்கள் இருக்கு. அப்போ இது ராங் ஆன்சர். அப்போ நமக்கு என்ன வரும், அப்போ therefore இதை நாட்களா கன்வெர்ட் பண்ணா, therefore நாட்களா கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும், ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஸோ நாட்களா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்போ 24/7 வரும். சரிங்களா. ஸோ இதை நீங்க ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3 டைம்ஸ் வரும். அப்போ ரிமைனிங் 3, அப்போ 3 × 3/7 days. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு சரியான விடை. சரிங்களா. அப்போ 3 × 3/7 days. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்சிலும் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நீங்க ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றது எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி வர ஆன்சர் வச்சு நம்ம அதை டேஸ் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஸோ எஃபிஷியன்சியோட ரெசிப்ரோக்கல் தான் டேஸ். அப்படி பார்க்கும்போது 24/7 சரி 24/7 அதை சிம்பிளிஃபை பண்ணா 3 × 3/7 days அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம எப்படி போகிறது, நம்ம எப்பவும் ரெகுலராக போடுற மெத்தட், அதாவது எஃபிஷியன்சி வச்சு சால்வ் பண்ணுறது. அப்போ இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா. நம்ம 2 man ஒர்க்கு மாதிரியே நமக்கு 3 man ஒர்க்குக்கும் ஷார்ட்கட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டை வச்சு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நம்ம 2 man ஒர்க்கில் எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். சரிங்களா. அப்போ 3 man ஒர்க்குங்கும் போது 3 பேர், அப்போ A + B + C. சரிங்களா. அப்போ A + B + C 3 பேரும் சேர்ந்து செஞ்சா நமக்கு என்ன வரும், X, Y, Z டிவைடட் பை, ஏன்னா 3 பேர் இருக்காங்களே அதனால டிவைடட் பை XY + YZ + ZX. சரிங்களா. இதுதாங்க 3 man ஒர்க்குக்கான ஷார்ட்கட். 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + B + C அப்போ ஈக்குவல் டு XYZ டிவைடட் பை XY + YZ + ZX. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் எஃபிஷியன்சி எல்லாம் மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ A என்ன நாள், B என்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க, C என்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க, அதை டைரெக்டாக எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டைரெக்டாக நமக்கு டேஸில் ஆன்சர் கிடைச்சிட போகுது. சரிங்களா. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஒருவர் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிக்கிறார். அவரது தந்தை 20 நாட்களிலும் மகன் 25 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் அனைவரும் சேர்ந்து செய்தால் எவ்வளவு நாட்கள் ஆகும். சரிங்களா. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேரக்டர் இருக்கு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருவர், ஸோ ஒரு சம் பர்சன் இருக்காங்க. அவங்க ஒரு வேலையை ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 daysல முடிக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை. சரிங்களா. ஸோ அவருடைய அப்பா ஒரு 20 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் அவருடைய மகன். சரிங்களா. அவர் பார்த்தீங்கன்னா 25 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறதான் சம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் நமக்கு 3 man ஒர்க் தான். சரிங்களா. அப்போ நமக்கு ஷார்ட்கட்ஸ் இங்கே நம்ம டைரக்ட் அப்ளை பண்ணிடலாங்களே. சரிங்களா. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஷார்ட்கட்டு 3 man ஒர்க்குக்கு. சரிங்களா. 3 man ஒர்க்குக்கு நமக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஸோ A + B + C ஈக்குவல் டு XYZ டிவைடட் பை XY + YZ + ZX. ஓகேங்களா. ஸோ இது நமக்கு ஷார்ட்கட் தெரியும். இப்போ XYZ அப்படிங்கிறது என்னன்னு எழுதும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே X அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ X தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சனோட ஒர்க்கு. சரிங்களா. ஸோ இங்கே ஸோ X பார்த்தீங்கன்னா 15 days. சரிங்களா. அதுக்கப்புறம் Yங்கிறது 20 days. தென் Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 days. ஸோ எடுத்து இந்த ஷார்ட்கட்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. ஷார்ட்கட்ல அப்ளை பண்ணீங்கன்னா வேல்யூஸ் அப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு 15 × 20 × 25 டிவைடட் பை ஸோ X × Y அப்படின் போது டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ X × Y பார்த்தீங்கன்னா 15 × 20
300 அப்படின்ட்டு வரும் சரிங்களா. 15 into 20 300 plus YZ 20 into 25 பார்த்தீங்கன்னா 500 வரும் சரிங்களா. 500 plus Z into X. ஸோ 25 into 15 பார்த்தீங்கன்னா நமக்கு 375 வரும் சரிங்களா. 375 சரிங்களா. சரி ஓகே. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ 15 into 20 into 25 divided by the whole divided by. ஸோ இதை 3 ஆட்டுங்க. 300 plus 500 800 800 plus 375 equal to 1175 வரும் சரிங்களா. இதை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ என்ன டேர்மால் அதை கேன்சல் பண்ணலாம், டேரெக்டாக 25 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 25 கேன்சல் பண்ணால் ஸோ இங்கே 1 டைம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸு. ஸோ 4 டைம்ஸு ஸோ ரிமைனிங் பொறுத்தா மீதி எவ்வளோ வரும்னா 7 டைம்ஸ் வரும் சரிங்களா. ஸோ ரிமைனிங் 7 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, அப்போ 15 into 20 divided by 47 சரிங்களா. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி ஆகும் சரிங்களா. அப்போ 15 into 20 பண்ணால் 300 சரிங்களா. அப்போ 300 divided by 47 300 divided by 47. ஸோ இந்த 47ல் 300 கேன்சல் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஸோ 5 into 47 அதுக்கு 6 டைம்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இதில் 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட்டு ரிமைனிங் வந்து கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வரும் சரிங்களா. இப்போ 6.3 வரும். இப்போ 6.3 டேஸ் சரிங்களா. ஸோ இது நமக்கு டைரெக்டாக டேஸ்லேயே ஆன்சர் வந்துடும். ஸோ 6.3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷனை பாருங்கள். ஸோ 6 நாட்களுக்கு குறைவாக, அப்போ 6 நாட்களுக்கு குறைவாங்கன்னா 6 விட கம்மியாக தான் வரணும். அப்போ ஆன்சர் ஏ கிடையாது. அது பி பாருங்க, சரியாக 6 நாட்கள். அப்போ சரியாக 6 நாட்கள்னா நமக்கு 6.3 வந்திருக்கு. அப்போ இதுவும் இல்லை. தோராயமாக 6.4 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி 10 நாட்களுக்கு அதிகமாக. ஸோ இது இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ தோராயமாக 6.4 நாட்கள் சரிங்களா. நமக்கு இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.3 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி வைக்கலாம்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 6.4. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். பி மற்றும் சி ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கின்றனர். சி மற்றும் ஏ ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் சரிங்களா. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா போன சம்மோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போன சம்மில் ஏ மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் டேஸில், பி மட்டும் ஒரு பர்டிகுலர் டேஸில், சி மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு 12 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பி மற்றும் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து 15 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சி மற்றும் ஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து 20 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக அந்த ஒர்க்கை செய்யும் போது எத்தனை நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு இங்கே கொஸ்டின் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிடலாம் சரிங்களா. கிவன் டேட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏவும் ப்ளஸ் பியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 டேஸில் முடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 12 டேஸில் முடிக்கிறாங்க. அதே போல் பியும் சியும் சேர்ந்து, அது பி மற்றும் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 டேஸில் முடிக்கிறாங்க சரிங்களா. அப்போ சியும் ஏவும் சேர்ந்து, சி ப்ளஸ் ஏவும் சேர்ந்து இந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்கன்னா 20 டேஸில் முடிக்கிறாங்க சரிங்களா. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நமக்கு ஷார்ட்கட் என்னன்னா, தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த வேலையை செய்யும் போது நமக்கு அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு சரிங்களா. அப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த எத்தனை நாட்களில் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு குறிப்பிட்ட நாளில், பி ஒரு குறிப்பிட்ட நாளில், சி ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த வேலையை செய்யும் போது நமக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணா, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்கள், பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள், அப்போ சியும் ஏவும் சேர்ந்து 20 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ரெகுலர் மெத்தடு எஃபிஷியன்சி மெத்தட்லேயே போடலாம் சரிங்களா. ஸோ எஃபிஷியன்சி மெத்தடில் எப்படி போடலாம், அப்போ ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன, ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2
12. சரிங்களா? அதே போல b plus c ஓட எஃபிஷியன்சி 1/15. ஸோ சிமிலர்லி c plus a ஓட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/20. சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணுவோமே. இப்போ எஃபிஷியன்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சா, அப்போ எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க கூட ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். a plus b, ஸோ a plus b plus b plus c plus c plus a equal to 1/12 plus 1/15 plus 1/20 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணுங்களே. அப்போ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இருக்கு. அப்போ ஸோ லெஃப்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணால் 2a plus 2b plus 2c ஈக்குவல் டு, ஸோ ரைட் சைடு நமக்கு என்ன இருக்கு, ரைட் சைடு எல்சிஎம் எடுத்துலாமே. ஸோ இங்கே பிக்கஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20ல் 15 12 ஸோ போகாது. அதனால என்ன பண்ணலாம்னா ஸோ 20 நம்ம அடுத்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இங்கே 60 கிடைச்சிரும். இப்போ மேலே என்ன இருக்கும், ஸோ இங்கே ஒரு 5 டைம்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு 4 டைம்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு 3 டைம்ஸ். சரிங்களா? அப்போ இதுல எல்லாம் லெஃப்ட் சைடு பாருங்க 2 காமனா இருக்கு. 2 காமனா வெளியே எடுத்துருங்க. அப்போ a plus b plus c ஈக்குவல் டு, ஸோ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே 12, அப்போ 12/60. ஸோ 12/60 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 12/60 நீங்கள் கேன்சல் பண்ணால் ஸோ 1 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1/5. அப்போ 2 into a plus b plus c ஈக்குவல் டு 1/5. சரிங்களா? அப்போ 1/5. சரிங்களா? அப்போ இந்த a plus b plus c மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே என்ன வரும், 2 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 2 into 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 into 5 போடும்போது நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிடும். அப்போ a plus b plus c ஈக்குவல் டு 1/10. சரிங்களா? ஸோ 1/10ங்கிறது என்னது, எஃபிஷியன்சி. இப்போ 1/10ங்கிறது எஃபிஷியன்சி அப்படின்னா, அப்போ டேஸில் எத்தனை டேஸில் முடிப்பாங்க அவங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ a plus b plus c ஜஸ்ட் இதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஸோ 10 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ 10 டேஸில் நமக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து 5 days, பி வந்து 7 into 5/6, ஸோ சி வந்து 10. அப்போ சி கரெக்டாக இருக்குது. அப்போ சி வந்து 10 டேஸில் நமக்கு ஒர்க்கை முடிச்சிருவாங்க. சரிங்க சார். இப்போ இதில் பாருங்களேன், இப்போ இதில் நம்ம என்ன அந்த ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ண போகிறோம், அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்கட்டில் முடியாது. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பண்ணுறாரு, பி ஒரு நாட்களில் பண்ணும்போது, சி ஒரு நாட்களில் பண்ணும்போது அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது நம்ம அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடுக்கு எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை கவனிச்சிங்களாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, a plus b plus c ஈக்குவல் டு xyz டிவைட் பை xy plus yz plus zx. சரிங்களா? அதாவது இந்த ஸ்டெப்பை பாருங்க, a plus b plus c ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷனில் இன்ட்டு 2 வருது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜஸ்ட் இது என்ன பண்ணுறோம்னா, இதே ஷார்ட்கட்டில் a plus b plus c இதே ஷார்ட்கட்டில் நம்ம என்னன்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ 2 into xyz divided by xy plus yx plus zx. அவ்வளோதாங்க, சிம்பிளா. அப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ 2 times of a plus c, a plus b plus c. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்குல்ல, இதை நம்ம எப்படி கொண்டு வரோம் இந்த ஷார்ட்கட் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். அப்போ 2 into a plus b plus cங்கிறது இருக்கிறதுனால, ஸோ இந்த ஷார்ட்கட்டை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா, அப்போ a plus b plus c equal to 2 times of xyz divided by xy plus yx plus yz plus zx. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு yz plus zx அப்படின்ட்டு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாங்க, அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாங்க, சியும் ஏவும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்யும்போது, அப்போ a plus b plus c 3 பேர் சேர்ந்து ஸோ எத்தனை நாட்கள் செய்யணும், ஜஸ்ட் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நார்மல் 3 man ஒர்க்கு யூஸ் பண்ண ஷார்ட்கட் தான். அதை என்ன பண்ணோம், சிம்பிளாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதாங்க.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 month ஒர்க்கில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி சிமிலர் மாடலில் தான் கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரியான மேக்ஸ் PYQக்கு நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.